Hi guys, நான் and hello viewers. மன்னகத்தானெங்கும் வானகத்தானெங்கும் விண்ணகத்தானெங்கும் வேதத்தின் நுண்ணெங்கும் பன்னக திண்ணிசை பாடலுற்றினுக்கே கண்ணகத்தே நின்று காதலித்தேனே. இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த திருமந்திரத்துடைய 31வது பாடல் இந்த பாடல் தான். இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவபெருமான் அப்படிங்கிற ஒருத்தர் இந்த உலகத்துல எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய ஒரு இறைவன் தான் அப்படின்னு சொல்றாங்க. மன்னகத்தானெங்கும் வானகத்தானெங்கும், இந்த மண்ணுலகத்திலையும் சரி வானுலகத்திலையும் சரி எல்லா இடத்துலயும் அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. மன்னகத்தானெங்கும் வானகத்தானெங்கும் விண்ணகத்தானெங்கும் வேதத்தினும் நெங்கும், அதாவது சிவபெருமான் அப்படிங்கிற ஒருத்தர் மன்னகம், அதாவது இந்த மண்ணுலகமும் சரி வானுலகமும் சரி விண்ணுலகமும் சரி இப்படி எல்லா உலகத்திலையும் அவர் நிறைஞ்சிருக்கிறாரு அப்படின்னும், வேதத்தினும் நெங்கும் அப்படின்னா வேதத்தின் மேன்மைக்கும் அப்பாற்பட்ட ஒருவரா அப்படி சிவபெருமான் அப்படிங்கிற ஒரு இறைவன் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. பன்னக திண்ணிசை பாடலுற்றினுக்கே, அதாவது நான் அப்படிப்பட்ட சிவபெருமான நல்ல பாடல்கள் மூலியமா, அதாவது சிவனை போற்றி பாடக்கூடிய ஒரு பாடல் மூலியமா அவரை பாடி நான் அவரே நினைச்சு அவரை என் கண்ணில் பார்த்து அவரை நான் விரும்புறேன், அவரை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு திருமூலர் சொல்றாரு. சரி, இது ஒரு ஆன்மீக பார்வையில பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். சிவனை பத்தி நம்ம பாடக்கூடிய பாடல்கள், அந்த பாடல் மூலியமா சிவனை அடைய முடியும் அப்படிங்கிறத எடுத்துக்குவாங்க. ஆன்மீக ரீதியா பார்த்தோம் அப்படின்னா, நான் இதை அறிவியல் ரீதியா பாக்குறப்போ இது எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய நியூரோ சயின்ஸ் தியரியில நான் எப்படி இதை எடுக்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு விஷயமும், அதாவது சிம்பிளா ஒரு கான்செப்ட்னா பாடல் பாடுறது மூலியமா சிவனை அடையிறோம் அப்படின்னு அதான் ஒன்லைன் அந்த பாடலுக்கான பொருளா. இந்த நியூரோ சயின்ஸ்ல நான் எப்படி பாக்குறேன்னா, எனக்குள்ள ஒரு கேள்வி எப்படி வந்தது அப்படின்னா, ஒரு பாட்டு பாடுறது மூலியமா எப்படி அந்த சிவனை பார்க்க முடியும், அதாவது சிவன் அப்படிங்கிறத நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, ஒரு கான்சியஸ்னஸ், உணர்வுகளை உணரக்கூடிய நிலைன்னு வச்சுக்கோங்க. நம்ம உணர்வுகளை நாமளே உணரக்கூடிய நிலை, அதாவது நான் இப்ப என் கை ஆற்றங்கிறத நான் உணர்றேன்னா அந்த மாதிரி நான் உணர்றேன் அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ற ஒரு ஸ்டேட், ஒரு எக்ஸ்ட்ரீம் காம்னஸ், அதை அதுதான் நான் சிவன் அப்படின்னு எடுத்துக்கேன். இதை ஒரு பாட்டு பாடுறது மூலியமா நம்ம எப்படி அனுபவிக்கிறது அப்படின்னு நான் யோசிச்சப்பதான் அந்த இனிஷியல் ஸ்டேஜ் என்னது, பாட்டு கேட்கறது அப்படின்னு நம்ம விருப்பப்படுறோம்ல, உள்ள ஒரு செட் பண்றோம்ல, பிஃபோர் அந்த பாட்டு நம்ம காதுல வாங்குற முன்னாடியோ இல்ல நம்ம நினைக்கிற முன்னாடியோ இல்ல நம்ம பாடுற முன்னாடியோ நம்ம நினைக்கிறோம்ல இந்த பாட்டை தான் பாட போறோம் அப்படின்னு. ஸோ அந்த ஸ்டேஜ்ல இருந்து டில் நம்ம அந்த ப்ராக்டிஸா ஒரு பாட்டை பாடுற வரைக்கும் என்னென்ன நம்ம பிரெயின நடக்குது, அதோட எண்ட் ரிசல்ட் திருமூலர் சொல்ற மாதிரி நம்ம அந்த சிவனை, அதாவது அந்த எக்ஸ்ட்ரீம் காம்னஸை ஃபீல் பண்ண முடியுமா அப்படின்னு நான் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தப்பதான் சில விஷயங்கள் புரிஞ்சுது. ஸோ அதை தான் இன்னைக்கான இந்த வீடியோ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன். ஸோ வித்வுட் வேஸ்டிங் ஃபர்தர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ பாடல், இப்போ நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் அப்படியே சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு நீங்க என் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன், ஓகேவா? இப்போ இந்த எக்ஸ்பிளனேஷனை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, பட் அட் த சேம் டைம் உங்களை சுத்தி நிறைய சவுண்டு கேட்டுட்டு இருக்கும். ஏதோ சின்ன சின்ன சவுண்ட்ல இருந்து பெரிய பெரிய ஹாரன் சவுண்ட்ல இருந்து டிஸ்டர்பன்ஸ் சவுண்ட் ஏகப்பட்ட கேட்டுட்டே தான் இருக்கும். ஆனா ஸ்பெசிஃபிக்கா நீங்க நான் பேசுறத கவனிக்கிறீங்க அப்படின்னா, அது எப்படி மற்ற சவுண்டு கேட்குது ஆனா மோர் ஸ்பெஷலா இந்த இதை நம்ம கேட்கிறோமே அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன். இதுதான் பாடலோட நான் ரிலேட் பண்ணுறேன். எப்படின்னா, நம்ம பிரெயின்ல டாப் டவுன் ப்ராசஸிங் அல்லது டாப் டவுன் ரெகுலேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. சரி, ஒர்க் என்ன அப்படின்னா, இன்டென்ஷன் இஸ் பவர்ஃபுல். அதாவது நம்ம ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடியே இதுதான் செய்ய போறோம், இதுதான் பண்ண போறோம், இதுதான் கேட்க போறோங்கிற ஒரு முடிவு எடுக்கிறோம் இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வெளி உலகத்தை அணுக ஆரம்பிப்போமா. உதாரணத்துக்கு இப்போ நான் பேசுற இந்த ஸ்பீச் எடுத்துக்கோங்களேன். நீங்க நான் பேசுறதை கேட்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது நீங்க வீடியோ பார்த்தோன்னே ஃபிக்ஸ் பண்ணிருப்பீங்க. உங்களை சுத்தி நிறைய சவுண்ட் கேட்க ஆரம்பிக்கும். ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்க பிரெயின்ல ஆல்ரெடி உங்களோட ரியாலிட்டி, நீங்க இதுக்கு முன்னாடி பில்ட் பண்ணி வச்சிருக்க மெமரி என்ன பண்ணுது அப்படின்னா, இதைதான் நீ கேட்க போற அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து ஒரு சிக்னல் ஒன்று பாஸ் பண்ணும். எங்க அப்படின்னா தலாமஸுக்கு. ஏன் அந்த தலாமஸுக்கு பாஸ் பண்ணுது அப்படின்னா, வெளியில இருந்து வரக்கூடிய எல்லா சென்சரி இன்புட்ஸுக்கும், அதாவது நம்ம கேட்கறதா இருக்கட்டும், பார்க்கறதா இருக்கட்டும், ஸ்மெல் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே சிக்னல் தலாமஸ் வழியா தான் போகி அப்புறம் மூளைக்கு போகும். ஸோ தலாமஸுக்கு மேல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு சிக்னல் வந்துடும். ஏன் என்ன வருது அப்படின்னா, நீ இந்த ஸ்பெசிபிக் சிக்னலை மட்டும் உள்ள அனுப்பு, மற்ற எல்லாத்தையும் நீ அப்படியே அங்கேயே போட்டு வெளியில வேற எங்கேயும் பிரெயினுக்கு அனுப்பாத அப்படின்னு சொல்லுது.
ஸோ அதனால என்ன பண்றீங்கன்னா, நான் பேசக்கூடிய இந்த ஸ்பீச்சை மட்டும் நீங்க கேட்கறதுக்காக உள்ள வரக்கூடிய சிக்னல்ல அந்த ரிப்போர்ட் வந்துருச்சு, அதை மட்டும் அனுப்புனேன். ஸோ அது மட்டும் வருது. மற்ற எல்லா சவுண்டும் எனக்கு கேட்குது அப்படின்னு ஃபீல் ஆகும்ல. நான் அதை யோசிச்சு பார்த்தேன், அப்படின்னாலும் மற்ற சவுண்டும் எனக்கு கேட்குது இல்லை அப்படின்னு. ஆனா மற்ற சவுண்டு கேட்குது, ஆனா அட்டென்ஷன் கொடுத்து நீங்க பாக்குறது என்ன அப்படின்னா இந்த வீடியோ தான். நீங்க இந்த வீடியோ முடிச்சுட்டு என்னென்ன சவுண்ட்லாம் நீங்க காலையில கேட்டீங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா 1 or 2, 3 சவுண்ட் தான் ஞாபகம் இருக்கும். மற்ற எல்லாமே ஞாபகம் இருக்காது. நிறைய சவுண்ட் கேட்டிருக்கோம், நீங்க அதில் கவனம் செலுத்திருக்க மாட்டீங்க. ஸோ அதுதான் வந்து டாப் டவுன் ரெகுலேஷன். இப்போ நான் இதையே இதை சொல்றேன் அப்படின்னா, நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் திருமந்திர பாடலை எடுத்துக்காங்களேன். 3082 சம்திங் பாடல் வந்து இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த பாடல் மொத்தத்தையும் நான் வந்து மனனம் செஞ்சு நானே பாடுறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நான் வந்து பாடல கேட்குறேன் அப்படின்னு நீங்க வந்து இன்டென்ஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கனாலும் சரி, நீங்க அப்படி ஃபிக்ஸ் பண்ண உடனே உங்க பிரெயின் வந்து அந்த சிக்னல் பார்ட் தலாமஸ் என்ன பண்ணுதுன்னா, நீங்க ஒருவேளை நீங்க யாரோ பாடுறதை நீங்க கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கு அனுப்பிடும் சிக்னலை, இந்த பாடல் நீ கேளு, அதுக்கு ஃபோக்கஸை கொடு அப்படின்னு. ஸோ அதை போக்கி நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அவேர்னஸ் அங்கதான் திரும்பும். சுற்றி எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் வரும் தான், ஆனால் அந்த பக்கம் திரும்பிடும் நம்மளுடைய அவேர்னஸ் ஸ்டேட். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட், அந்த சவுண்டு உள்ள வருதா, நான் திருமந்திரம் பாடுறேங்கிற அந்த பாடல் எனக்கு உள்ள போகுதா, போய் தலாம சொல்லியா அடுத்து பிரெயின் பாட்டுக்கு போகுதா, எங்க அடுத்து போகும் அப்படின்னா, நம்ம இதெல்லாம் செகண்ட்ஸுக்கும் கம்மியான டைமிங் நடக்கிற ஒரு ப்ராசஸ் தான். இப்போ வந்து நீங்க என்னுடைய ஸ்பீச்சை கேட்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, இல்லை யாரோ திருமந்திரம் பாடுறாங்க நீ அதை கேட்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த பாடல் வந்து ஆல்ரெடி கொடுத்த ரிப்போர்ட் படி அது மட்டும் உள்ள போகும், பிரெயின்குள்ள போய் எல்லா பாட்டுக்கும் போகும். ஃபர்ஸ்ட் அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பாடல் அப்படியே நம்ம பிரெயினுக்கு வந்து போயிடாது. அப்படியே நான் வந்து இப்போ வந்து உங்ககிட்ட மன்னகத்தானகம்னா அந்த அந்த 1 செகண்டுக்கு கம்மியான நேரத்துல வந்து அந்த மானகத்தானகமுக்கு மீனிங் உங்க மைண்டுக்குள்ள போயிடாது. அது வந்து எப்படி போகும்னா, அதோடைய சவுண்ட்ஸ் மட்டும்தான் போகும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு அலைகள் இருக்கும்ல, மா நா க தா அப்படின்னு அந்த ஒரு அலைன்மெண்ட் இருக்குல்ல, அது தனித்தனியா தான் போகும், ஒன்னா போகாது. இப்போ வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, வேர்டு அப்படின்னு எடுத்துக்காங்களேன், WORD. இதை வந்து எப்படி பிரெயின்குள்ள போகும் அப்படின்னா, W தனியா, O தனியா, R தனியா, D தனியா போகும். ஸோ அப்படி போய் ஃபர்ஸ்ட் அதுதான் அந்த ஸ்டேஜ், பிரைமரி சென்சரி கார்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து இப்படிதான் உள்ள போகும். அது வந்து முழுசா அதோடைய வேர்டு என்ன, அதோடைய பொருள் என்னங்கிறதான் தெரியாது. ஃபர்ஸ்ட் தனித்தனியா போகும். அப்புறம் இது இப்படி இது இங்க அரேஞ்ச் பண்ணணுங்கிறது அரேஞ்ச் பண்ணி அப்புறமா அதை வந்து வேர்ட், WORD வேர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பிரெயின்குள்ள போய் சேரும். இதுதான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். அந்த மாதிரி பாடலுக்குள்ள போறப்போ பிரேக் பண்ணி நிறைய சின்ன சின்ன பீசஸா தான் உள்ள போகும். எடுத்தோடனே ஒரு மீனிங்கா போகாது. பீஸா உள்ள போய் அப்புறம் அது வந்து அங்க இருந்து செகண்டரி சென்சரி கார்டெக்ஸ் ஒரு ரீஜன் இருக்கு, ஹையர் ரீஜன், அங்க போய் தான் எல்லாம் ஒன்னா ஆகும். இது எப்படி நடக்குதுன்னா, நம்ம பிரெயின்குள்ள சில நியூரான்ஸ் இருக்கு. ஒவ்வொரு நியூரானும் ஒவ்வொரு விதமான சவுண்டுக்கு வந்து அலைன்மெண்ட் ஆகும். நம்ம உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, டிவி சேனல்ஸ் மாதிரி ஒவ்வொரு சிக்னல் ஒவ்வொரு சேனலோட லிங்க் ஆகும்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு நியூரான் ஒவ்வொரு சவுண்டோட லிங்க் ஆகும். ஒண்ணு கத்துற சவுண்டோட ஒரு நியூரான் லிங்க் ஆகும், ஒண்ணு மெதுவா பேசுற சவுண்டோட அந்த ஒரு நியூரான் லிங்க் ஆகும். இப்படி ஒவ்வொரு நியூரான் ஒவ்வொரு விதமான சவுண்டுக்கும், இப்போ பாக்குறேன் அப்படின்னா ஒவ்வொரு விதமான கலர்ஸுக்கும் ஒவ்வொரு நியூரான்ஸ் வந்து ஃபயர் ஆகும். இப்படி ஃபயர் ஆகிறப்போ அதோட ரெஸ்பான்ஸா ஹையர் ஸ்டேட்டுக்கு போகும், ஹையர் சென்சரி கார்டெக்ஸ்க்கு போய் அங்கதான் ஒரு இமேஜாவோ ஒரு படமாவோ இல்லை ஒரு வாய்ஸாவோ அதுக்கு மீனிங் என்னவோ எல்லாம் அங்கதான் போய் நடக்கும். இதுதான் அடுத்து நடக்கிற ஒரு ப்ராசஸ், ஓகேவா? அடுத்து அங்க போய் மீனிங் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா, இப்ப அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம பிரெயின்ல வந்து அது மெமரியா ஸ்டோர் ஆகணும் இல்லையா? நான் இப்ப பாடுற திருமந்திர பாடத்துல இப்ப 31வது பாடல் நம்ம பாடுறோமா, நான் வந்து இப்போ 60 சாங் இப்ப என் மைண்ட்ல இருக்கு, மெமரியா இருக்குது, ஓகேவா? இப்ப இந்த மெமரியா இருக்க இந்த 60 பாடல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அதை மெமரி ஆக்கணும்ல. நானு இப்ப நான் தினமும் உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்காக ஒரு பாடலை படிச்சுட்டு ஷேர் பண்ணிட்டு மறந்துடக்கூடாது. அந்த 60 பாடல் எனக்கு மைண்ட்ல இருந்தாதான் நான் அடுத்து ரெக்கார்ட் பண்ண முடியும். சரி, அப்ப நான் இந்த 60 பாடல் எப்படி மைண்ட்ல ஏறுது, எப்படி மெமரி ஆகுது அப்படிங்கறத அடுத்து ஃபீல் பண்ணேன். ஏன்னா சேம் அதே ப்ராசஸ் தான், இந்த பாடல்ல கொடுத்துருக்கு அதே தான் நானும் பண்றேன். இன்டென்ஷன் ஃபிக்ஸ் பண்றேன், டாப் டவுன் ரெகுலேஷன் நடக்குது, உள்ள அந்த இன்புட் மட்டும் தான் போகுது. அடுத்தது எப்படி ஸ்டோரேஜ் ஆகுது, நான் பாக்குற அந்த விஷுவல் வேர்ட்ஸ் வந்து அந்த தமிழ் எழுத்துக்கள் வந்து எப்படி ஒரு மீனிங்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போய் ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிற ஒண்ணு இருக்குல்ல. கேட்கறனோ பாக்குறனோ இது எல்லாத்துக்கும் காமன் தான். கேட்டாலும் சரி, நீங்க இல்ல நானே படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி, நீங்க வந்து பாடல கேட்டாலும் உங்க பிரெயின்ல போய் ஸ்டோர் ஆனாலும் உங்களால சேம் அந்த சிவனை உணர்றதுக்கான வழி என்னங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப அது உள்ள போயிடுச்சு இன்ஃபர்மேஷன். இப்ப வந்து அடுத்த ஒரு ப்ராசஸ் நடக்குது, என்ன அப்படின்னா ஸ்லோ வேவ்ஸ். அதாவது இந்த டெல்டா, தீட்டா, ஆல்பா அப்படின்னு சொல்லி ஒரு 3 அலைகள் இருக்குது. அலைகள் அப்படிங்கிறது இந்த செல்போன் சிக்னல் மாதிரி தான். எப்படி ஒரு சிக்னல் அலை மாதிரி இங்க எல்லா பக்கமும் பரவி இருக்கோ, அந்த மாதிரி நம்ம மூளையாலையும் அந்த அலைகளை ரிலீஸ் பண்ண முடியும். நம்ம பிரெயினுக்கு அந்த பவர் இருக்குது. நம்ம பிரெயினோட அந்த நியூரான்ஸுக்கு எந்தெந்த ஒரு பொருள்லாம் எலக்ட்ரிக்கல் கரண்ட்டை பாஸ் பண்ணுதோ அது எல்லாமே அலைகளை வந்து ரிலீஸ் பண்ணும். ஒவ்வொரு அலைக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது, அதோடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி. அதோடைய பேண்ட் வித்துன்னு சொல்லுவாங்க. நான் அதை சயின்ஸ் அவ்வளோ டீப்பா நான் சொல்லலை, அது வேண்டாம் விட்டுருங்க.
அந்த அலைன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு அலை, ஒவ்வொரு அலைக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருப்பாங்க அதோடைய விதத்தை பொறுத்து. இப்போ இந்த டெல்டா தீட்டா ஆல்ஃபாங்கிற வேவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோ வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னா காமா இருக்கிறப்போ, இன்னர் ஃபோக்கஸ்டா இருக்கிறப்போ இந்த வேவ்ஸ் ரிலீஸ் ஆகும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இப்போ இந்த பாடலை மைண்ட்ல ஏற்றி வச்சு நான் பாட ஆரம்பிச்சு முதல் பாடல் எது, போற்றிசை திண்ணுயிர் மண்ணும் புனிதனே நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனே நான் ஆரம்பிச்சு மைண்ட்ல அதை வந்து ஆரம்பிச்சு அப்படியே ஒரு 60 பாடல் வரைக்கும் போனேன் அப்படின்னா இந்த நான் பாடுறேன் இல்லையா, இந்த அலைக்கு ஏற்ற மாதிரி உள்ளுக்குள்ள இந்த ஸ்லோ வேவ்ஸ் இருக்குல்ல, இது வந்து ரெண்டும் ஒரே அலையா வந்து மாற ஆரம்பிக்கும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். டான்ஸ்ல வந்து எல்லாரும் ஒரே ஸ்டெப் தான் போடுவாங்க. ஆனா முதல் ஸ்டேஜ்ல ஒருத்தன் வந்து ஒரு சைடு ஆட்டுவான், இன்னொருத்தன் ஒரு சைடு ஆட்டுவான், சிங்கே இல்லாம இருக்கும். ஆனா போக போக ப்ராக்டிஸ் ஆக என்ன ஆகும் அப்படின்னா எல்லாம் ஒரே மாதிரி வந்து பாடி மூவ்மெண்ட்ஸ் இருக்கும் டான்ஸ்ல. அதே மாதிரி தான் நமக்குள்ள இருக்க ஸ்லோ வேவ்ஸ் வந்து வெளியில இருக்கக்கூடிய அதாவது நம்ம பாடக்கூடிய இந்த பாட்டு, இப்ப நான் திருமந்திர பாடல் பாடுறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய உள்ளுக்குள்ள இருக்க அலைகள், அந்த நான் பேசுற சவுண்ட் ஒரு அலை தானே, அதுக்கேற்ற மாதிரி இதுவும் ஒரு சிங்கா ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். இப்போ நீங்க நான் திரும்ப பாடுறதை கேட்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்குள்ளேயே அந்த ஒரு ஸ்லோ வேவ்ஸ், ஏன்னா ஃபோக்கஸ் அதிகமாகுதுன்னா இன்னும் காம்னஸ் அதிகமாகுதுன்னு அர்த்தம். அப்ப அந்த ஒரு அலைகள் வந்து ஒன்னா சிங்கா அப்படியே மூவ் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கு பேர் வந்து நியூரல் என்லைட்மெண்ட் தியரின்னு சொல்லுவாங்க. இது நடக்கிற ஒரு விஷயம் தான். இப்போ இது நடக்குதா, இந்த ஸ்லோ வேவ்ஸ் வந்து டெல்டா தீட்டா கப்ளிங்னு சொல்லுவாங்க இதுக்கு பேரு. ஸோ இந்த டெல்டா தீட்டா கப்ளிங், அதாவது எல்லாம் ஒரே அலையா வந்து ஒரே சிங்கா ஃப்ளோ ஆகிற ஸ்டேட். அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா இப்படி வர ஆரம்பிச்ச உடனே காமா அப்படிங்கிற ஒரு வேவ்ஸ், காமா பஸ்ட் அப்படி சொல்லி ஒரு ப்ராசஸ் நடக்கும். என்ன அப்படின்னா காமா வேவ்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நம்ம சப்கான்சியஸ் மைண்டோட அட்டாச்மெண்ட் போறப்போ, ஆள் மனதோட அமைதியா நம்ம போய் ஒன்றிணைறப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது ஒரு வேவ்ஸ் மாதிரி ஒரு லென்த்தான வேவ்ஸ் தான். ஆனா இது எல்லா பிரெயின் பார்ட்டையும் இயங்க வைக்கக்கூடிய ஒரு வேவ், எல்லாத்தையுமே அவேர்னஸா மாற்றக்கூடிய ஒரு வேவ். இது என்ன பண்ணும் அப்படின்னா இது எங்க ரிலீஸ் ஆகும் அப்படின்னா நம்ம ஹிப்போ கேம்பஸ் அப்படிங்கிற இந்த ரீஜன்ல இருந்து ரிலீஸ் ஆகும். ஹிப்போ கேம்பஸோட ஒர்க் என்ன அப்படின்னா மெமரியை ஸ்டோர் பண்றது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு லைட் ஹவுஸ் இருக்குன்னு வச்சுக்காங்களேன். லைட் ஹவுஸ்ல லைட் சுத்திக்கிட்டே இருக்கும், ஓகேவா? அந்த லைட் உங்க மூஞ்சில அடிக்கிறப்போ நீங்க கொஞ்சம் பிரைட்டா தெரிவிங்க. அப்புறம் அந்த லைட் அங்கிட்டு போய் நீங்க அமைதியாடுவீங்கல்ல, உங்க கலர் வந்து டிம்மா தெரியும், யார் அங்க இருக்காங்க தெரியாது. லைட் அவங்க மேல படுறப்ப மட்டும்தான் அந்த நம்ம வந்து இருக்கோம் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? அந்த மாதிரி இந்த காமா பஸ்ட் அப்படிங்கிறது ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி தான், பஸ்ட் ஆகிட்டே இருக்கும் லைட். நம்ம தீட்டா ஆல்ஃபா கப்ளிங்கிறது மெமரியை கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன். நான் வந்து எக்ஸ்டர்னல் மெமரியோட சிங்க் ஆயிட்டேன்ல, நான் அந்த எக்ஸ்டர்னல் மெமரியோட சிங்க் ஆனோடனே அதை எடுத்துக்கிட்டு ஓடுறேன். அங்க உள்ள அந்த காமா பஸ்ட் என்ன பண்ணுதுன்னா ஒரு பஸ்ட் பண்ண உடனே அந்த இன்ஃபர்மேஷனை கேப்சர் பண்ணிடுது. அந்த காமா பஸ்ட் கேப்சர் பண்ணி அதை அப்படியே ஹிப்போ கேம்பஸ்ல போய் ஸ்டோர் பண்ணிடுது, ஓகேவா? இதுதான் அடுத்து நடக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். எப்படி ஒரு இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி அதை மேல அனுப்பி அப்புறம் அது தீட்டா ஆல்ஃபா கப்ளிங்கா மாறி அதை காமா பஸ்டோட சிங்க் ஆகி இன்ஃபர்மேஷனை ஹிப்போ கேம்பஸ்ல ஸ்டோர் பண்ணிக்குது அப்படிங்கிற வரைக்கும் நம்ம போயாச்சு. இப்ப அடுத்து ஸ்டோர் பண்ண இன்ஃபர்மேஷன் தான் நம்மள வந்து சிவன் கிட்ட கொண்டு போற விஷயம். எப்படி அப்படின்னா நான் வந்து அந்த 30 பாடலையும் பாடுறேன், இல்ல நீங்க வந்து அதை கேட்குறீங்க அப்படின்னா நீங்க கேட்க ஃபிக்ஸ் ஆயிட்டீங்க. அப்போ உங்க கவனம் அதுக்கு தான் இருக்கும் இல்லையா? உங்க என்ன சொல்றது, ஆங்குலர் சிங்குலேட் கார்டெக்ஸ் அதுக்கு தான் வந்து அட்டென்ஷனை கொடுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ உங்க அட்டென்ஷன் என்னுடைய பாடலை கேட்கறது மூலியமாவோ இல்ல நான் வந்து பாடுற ஒவ்வொரு பாடலையும் நான் வந்து கவனமா பாடிட்டே இருப்பேன் இல்லையா? முதல் பாடல் போட்டு திணை மனு புனிதனே நாட்டசிக்கும் நல்ல மாதுக்கு நாதனே மேற்றிசைக்கோ திசைக்கு வேந்தனே கூட்டுவை தானே நான் கூறுகின்றேனே ஒன்றை இரண்டொன்று இன்னொரு அப்படின்னு நான் போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னா என் கவனம் எங்க இருக்கும் அப்படின்னா அந்த பாடல் வரியில இருக்கும். அடுத்த வரி இது, அடுத்த வரி இது, அடுத்த வரி இது அப்படின்னு மைண்ட்ல கொடுத்துக்கிட்டே இருக்கும். வெளியில சத்தம் கேட்கும், டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். ஆனா டிஸ்ட்ராக்ஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கிட்டே வரும். ஏன்னா என் கவனம் வந்து அடுத்த பாடல் கரெக்டா வரணுங்கிறதுலதான் இருக்கு. நம்ம மனித மூளையோடைய திறன் என்ன அப்படின்னா ஒரு விஷயத்த நம்ம வந்து பெர்ஃபெக்டா பண்ற வரைக்கும் அதுக்கு வந்து தூக்கம் வராது. அது வந்து நீங்க நல்ல விஷயமா இருக்கட்டும் கெட்ட விஷயமா இருக்கட்டும் எல்லா விஷயத்திலயும் ஒரு ப்ராப்பரா எரரே இல்லாம பண்ற வரைக்கும் அது கத்துக்கிட்டே தான் இருக்கும். அது வந்து தன்னை வடிவமைச்சுக்கிட்டே தான் இருக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, புதுசா எந்த விஷயம் கத்துக்கிட்டாலும் அதில் நம்ம எக்ஸ்பர்ட், அதில் ஒரு கொஞ்சமாவது நம்ம எரரே இல்லாம வர வரைக்கும் அதை ப்ராக்டிஸ் பண்ண அது கரெக்டா வரும் இல்லையா? அதுதான் இந்த ஒரு கோர் கான்செப்ட் மாதிரி. அதை பாட பிரெயினோட அட்டென்ஷன் எங்க போகும் அப்படின்னா அடுத்த வரைக்கும் நான் தப்பா சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எரரை கம்மி பண்றதுக்காக அதுக்குதான் கவனம் போகும். அப்ப அந்த என் கவனம் அதை நோக்கி வர 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 என்னுடைய டொபமைன் ரிவார்ட் சிஸ்டம், அதாவது நான் சொன்ன மாதிரி நம்ம கவனத்தை எதுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத இந்த டொபமைன்ங்கிற ஹார்மோன் தீர்மானிக்கும். இதுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. நல்லதோ கெட்டதோ இந்த ஒரு விஷயம் நம்ம செய்யறது வந்து நல்லா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டொபமைன் அந்த விஷயத்தை நம்ம பண்றப்ப ரிலீஸ் ஆகும். அப்படி பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ரீக்வெண்டா நம்ம அட்டென்ஷன் வந்து அதுக்கே தான் போகும். நம்ம கவனம் அதை தான் பண்ண சொல்லும். போன்ன்றது கூட வந்து நம்மள அறியாம நம்மளே கொடுத்த ஒரு விஷயம் தான். ஜாலியா இருக்கு, நல்லா இருக்கு, டைம் பாஸ் ஆக நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுனாலதான்
அந்த ஃபோன் பார்த்தா நமக்கு டைம் பாஸ் ஆகும், ஒரு ரிலாக்ஸா இருக்குங்கிறத டெப்பமைன் சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்ணி டெப்பமைன் ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கோம். இதுவே இன்னொரு ஆப்போசிட்ல ஒரு புக் படிக்கிற ஒருத்தவங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஏன்னா புக் படிச்சுக்கிட்டே இருக்கான் அப்ப பார்த்தாலும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அவங்க வந்து புக் படிக்கிறது வந்து ஜாலியா இருக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால அந்த டோபமைன் அவங்களுக்கு அதுல ஃபிக்ஸ் ஆகுறதுனால அவங்க அது ரொம்ப நேரம் வரைக்கும் அவங்களால புக் படிக்க முடியுது. ஆனா இந்த ரெண்டுத்துல என்ன பெனிஃபிட், எதுக்கு பெனிஃபிட் அதிகம் அப்படின்னா, புக் படிக்கிறதுலாம் பெனிஃபிட் அதிகம். ஏன்னா அவங்களுக்கு அட்டென்ஷன் பவர் அதிகமா இருக்கும், ஃபோக்கஸ் எபிலிட்டி அதிகமா இருக்கும். நம்மளுக்கு 5 நிமிஷம் 2 செகண்டுக்கு ஒருக்கா வேற ஒரு வீடியோ பாக்குறப்போ நம்ம கவனச்சிதறல் அதிகமா ஏற்படும். அதான் ரெண்டுத்துக்கு இருக்கு டிஃபரன்ஸ். ஆனா இந்த ரெண்டுத்தையுமே கையாளுறது எது அப்படின்னா இந்த டோபமைன்ங்கிற ரிவார்ட் சிஸ்டம் தான். இது வந்து வென்ட்ரல் டெக்மெண்டட் ஏரியா அப்படிங்கிற ஒரு ஏரியால போய் இந்த டோபமைன் ரீச் ஆகிறப்போ அது ஒரு ப்ரெஷரா மாறும். அது எமோஷனலா நம்ம அமிக்டலாவை கனெக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷனை நம்ம பிரெயின்ல பக்காவா ஸ்டோர் பண்ணி எரரே எல்லாம் வச்சிரும். அப்ப நம்ம கவனம் அதுக்கு கொடுக்க என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஃபோக்கஸ் எபிலிட்டி அமைதியாகுதா, அது நோக்கி கவனம் உள்ள வருதா, அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுதுன்னா, நான் அப்படிங்கிற என்னை சிந்திக்கக்கூடிய அந்த திறனை நான் இழந்துடுறேன். என்னைய பத்தி யோசிக்கிற அந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனா இருப்போம் இல்லையா, இப்ப பார்த்தாலும் வந்து வெளி உலகத்தையே யோசிச்சுட்டு இல்ல நம்மளை முன்னிறுத்தியே ஏதோ ஒன்று யோசிச்சுட்டே இருப்போம் இல்லையா, அந்த திறன் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஆஃப் ஆக ஆரம்பிக்கும் இந்த மெமரி உள்ள போக போக. ஸோ இப்படிதான் டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் டீஆக்டிவேட் ஆயிடுது. இப்படி எல்லாம் ஆனாலும் நம்ம பிரெயின்குள்ள அந்த ஒரு நியூரல் நெட்வொர்க் பில்ட் ஆகிடுது. புதுசா ஒரு விஷயம் கத்துக்கிறப்ப லிங்க் ஆகும், அந்த மாதிரி அமைதியை ஃபீல் பண்றப்ப அந்த விஷயம் லிங்க் ஆகிடும். இப்ப நான் அடிக்கடி அந்த பாடல பாட என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஃபோக்கஸ் அதிகமாகுது, அட்டென்ஷன் உள்ள நோக்கி போகுது. இதெல்லாம் போகிறப்போ ஒரு அமைதி உள்ள கிரியேட் ஆகும். அந்த ஒரு அமைதியே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, அடிக்கடி நம்ம அந்த அமைதியை ரீச் பண்ற மாதிரி மாறிடும். இதுதான் வந்து இந்த பாடலுடைய பொருளா நான் எடுத்துக்கிட்டேன். அப்போ உதாரணத்துக்கு நான் திருமந்திரத்தையே வந்து இப்ப நானே ஃபீல் பண்ண ஒரு விஷயம் தான். நான் வந்து ஃபீல் பண்ணாத ஒரு விஷயத்த சொன்னா அதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் ஃபீல் பண்ணதுதான். இப்ப நான் 60 பாடல் ஞாபகம் வச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த 60 பாடலையும் வந்து நான் தினமும் சொல்லி பார்த்துட்டே இருக்கப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து நான் யோசிச்சிட்டே இருந்தேன், ஏதோ ஒன்று யோசிச்சிட்டே இருப்பேன். நான் சும்மா நடக்கிறப்ப போறப்ப வரப்பன்னு என்னை பத்தி யோசிப்பேன், இல்ல சுத்தி இருக்கிறது ஏதோ ஒன்று ஓடிட்டே இருக்கும்ல, எல்லாரும் மனிதருக்கு ஏற்ற மாதிரி நானும் அதே மாதிரி யோசிச்சிட்டே தான் இருப்பேன். இப்போ வந்து இதை யூடியூப்ல பப்ளிஷ் பண்ணணும், இதை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பாடல் மறந்துடக்கூடாதுன்னு அடிக்க ஒருக்கா நான் அந்த பாடலை பாடிட்டே இருந்தேன். ஒரு வாரம் 10 நாளுக்கு மேல அப்படி பாடப்பட என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ ஒரு நாளைக்கே நான் அந்த திருமந்திர பாடல் 60 பாடலாம், அந்த 60 பாடல ஒரு 10-15 தடவையாவது பாடிடுறேன். அப்படி பாடுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, என்னுடைய டிஸ்ட்ராக்ஷன் கம்மியாகுது, என்னைய பத்தி யோசிக்கிற திறன் கம்மியாகுது. அந்த ஒரு அமைதியை அடிக்கடி ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு 60 பாடலுக்கே. ஆனா இது 3000 பாடலே நான் மனப்பாடம் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா அதோட ஃபீல் எப்படி இருக்கும் பாருங்களேன். திருமூலர் சொன்ன மாதிரி அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் காம்னஸை, இன்டெலிஜென்ட் பவரை வந்து நம்மளால கெயின் பண்ண முடியும். அதுதான் திருமந்திரத்தோடைய பவர், திருமூலர் எழுதின இந்த பாடலோடைய பவரா இருக்கும். ஆனா அது வந்து ஒரு கடவுளை பார்க்க போறேன், நான் வந்து ஒரு பயங்கரமான பவரை வந்து அடைய போறேன் அப்படின்னு புருடா விட்டுட்டு சுத்துறதுக்கு பதிலா சயின்டிபிக்கலா இதுல இருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்து ப்ராக்டிக்கலா நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, இது என்னென்ன நடக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அப்ப நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு நோக்கத்தோட போறோம் இல்லையா, இந்த ஒரு ஸ்டேட் அடையணும், நான் வந்து என்ன சொல்லுவாங்களே, குண்டலினி ஏத்த போறேன் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நான் பண்ண போறேன்னு நீங்க போனீங்கன்னா அது ஆசையின் காரணமா வருது, கண்டிப்பா முடியாது. ஆசை இல்லாம இருக்கிறது தான் வந்து அமைதியை தேடுறதுக்கான முதல் படி அப்படின்னு சொல்லிதான் திருமூலர் சொல்றாரு. நம்ம ஆல்ரெடி இருக்க பாடல்களை பார்த்திருக்கோம் இல்லையா. அப்போ வந்து நீங்க பாடலை மட்டும் பொருளை புரிஞ்சு மைண்ட்ல ஏத்திட்டே வந்து பாருங்க, உங்களுக்கு ஒரு ஃபீல் தெரியும். அட்லீஸ்ட் ஒரு 10-20 பாடல நீங்க மைண்ட்ல ஏத்தி பாருங்களேன், அதோட ஃபீலே உங்களுக்கு புரியும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதே ரிப்பீட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சரி, ஓகே, இதுதான் இன்னைக்கு நான் சயின்டிபிக்கலா இதை வந்து ரிசர்ச் பண்ணி ஷேர் பண்ற ஒரு விஷயம். ஸோ அடுத்த பாடல நான் உங்ககிட்ட ரிசர்ச் பண்ணி ஷேர் பண்றேன். ஸோ see you next time. டாடா, பை.